Good morning, children. Welcome to our new session. In this session, we are going to discuss about the new lesson in economics, unit 3, food security and nutrition. So, in this lesson, we are going to discuss about the different topics in unit 3, economics, food security and nutrition. First is introduction about this lesson, then food security and its basic components, then how and where the availability and access to food grains, then public distribution system. So what are the factors affecting the purchasing power, and what is the agriculture policy framed during agriculture policy framed in India? This and all we will see. And nutrition and health status programs. So all this and all will come under this lesson. So we will see one by one. So food is nothing but it's a basic component. So food is defined as a substance which is eaten and drink to maintain the life and growth of a individual. That is known as food. So food security is nothing but it denotes about the ability to eat enough and stay active and stay healthy life. That is known as food security. So that is a common definition and meaning for food and food security. So as per United Nations food security meaning is, so when all people at all times physical, social and economic access to sufficient, safe and nutritious food which meets their dietary needs. So in an individual's life, whether it is a physical or social or economic access to have the sufficient food, that also for the safe and nutritious food which gives their dietary needs and food preferences for an active and healthy life. That is known as definition of United Nations Food and Agricultural Organization. ஸோ பேசிக் காம்பனன்ஸ் ஆஃப் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் செக்யூரிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த உணவு பாதுகாப்பு உணவு பாதுகாப்பு மற்றும் சத்தான உணவு பாதுகாப்பு. ஸோ இதுக்கு என்னென்ன பேசிக் காம்பனன்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சாப்பிடணும் அந்த நினைச்சாலும் அந்த உணவு வந்து அவங்களுக்கு கிடைக்கணும். அது ஃபஸ்ட்டு காம்பனண்ட்டு. செகண்ட் காம்பனண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது கிடைச்சாலும் வாங்கணும்னு அதை நினைச்சாலும் அது கிடைக்கணும். ஸோ அதுக்கடுத்து என்ன செகண்ட் பண்ண ஆக்சஸ் டு ஃபுட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அது வாங்கணும்னு நினச்சிட்டாங்க. ரெண்டாவது வந்து அவங்களுக்கு என்னாச்சு, அவங்களுக்கு கிடைக்காமலே போகுது. ஸோ அது கிடைச்சாதான் அதை வாங்க முடியும். ஈஸியாக அவங்களுக்கு நியர்பை ஏரியாஸில் கிடைச்சிதுன்னா அந்த ஃபுட்டை ஈஸியாக வாங்கிக்கலாம். ஸோ தேர்ட் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க சாப்பிட்ற அந்த உணவு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க பயாலஜிக்கலாவோ இல்லை யூட்டிலைஸ் பண்ணுற அந்த ஃபுட்டு அவங்களுக்கு அது ஒரு ஹைஜீனிக்கான ஃபுட்டாகவும் ஒரு சேஃபான ஃபுட்டாகவும் இருந்துச்சுன்னா that is known as basic component of food and nutrition security. ஸோ அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, அந்த வெறும் அந்த ஃபுட்டு மட்டும் ஒரு குவான்டிட்டி ஆஃப் ஃபுட்டை மட்டும் சாப்பிட்டா மட்டும் அது நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு ஃபுட் செக்யூரிட்டி அப்படின்னு கிடையாது. ஸோ அவங்களுக்கு அந்த ஃபுட்டோடைய ஆக்சஸ் வந்து நிறைய கிடைக்கணும், அவைலபிள் கிடைக்கணும் மார்க்கெட்டில். ஸோ அது கிடைச்சாலும் அவங்களுக்கு வாங்கும் திறன் இருக்கணும். ஸோ அதை வாங்கி சாப்பிட்டாலும் அவங்களுக்கு வந்து ஹெல்த்தியான ஒரு என்வரான்மெண்ட்டில் அவங்க இருக்கிறாங்க. அதை சாப்பிட்டு நல்லா வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறாங்க அப்படின்னு தான் அவைலபிலிட்டி அண்ட் ஆக்சஸ் டு ஃபுட் கிரெயின். ஸோ ஒரு காலகட்டத்தில் இந்தியாவுக்குள்ள என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய தொடர்ச்சியாக வறட்சி இருந்துக்கினே இருந்ததுனால உணவு தானியங்கள் ஃபுட்டு கிரெயின்ஸ் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் குறைஞ்சிக்கிட்டே இருந்தது. ஸோ அது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டில் வாங்கும் திறனை குறைக்க ஆரம்பிச்சுது. ஸோ மக்கள் வந்து ரொம்ப உணவு ஃபுட் ஸ்கேர்சிட்டியும் ஷார்ட்டேஜ் ஆஃப் ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கடுத்து காலப்போக்கில் அந்த இம்போர்ட் பண்ணுறதை அதை குறைக்கணும், நம்மளுக்கு தேவையான அளவை நம்ம ஃபுட்டை உற்பத்தி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் ட்ராட்டு, ஒரு பக்கம் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, பாப்புலேஷன் வந்து அதிகமாகிட்டே இருக்குது காலப்போக்கில். ஸோ டே பை டே த மேசிவ் பாப்புலேஷன் கெட்டிங் க்ரோயிங் அண்ட் தே ஆர் ஹேவிங் ஃபேஸிங் ஹங்க்ரி, பசி பட்டினியில் நிறைய பேர். ஸோ இறக்கவும் நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கடுத்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆக்சுவலாக விவசாய விஞ்ஞானிகள் ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈல்டிங் வெரைட்டிஸை இந்த வீட்டும் ரைஸில் என்ன பண்ணாங்க, அதை உருவாக்கி அதன் மூலியமாக நமக்கு தேவையான உணவுப் பொருட்களை
போதிய அளவுக்கு நம்ம உற்பத்தி பண்ணலாம் சொல்லிட்டு ஐல்டிங் வெரைட்டிஸை வெளிநாட்டில் அந்த செலக்டட் ஏரியாஸில் செலக்டட் டிஸ்ட்ரிக்ஸில் என்ன பண்ணாங்கன்னா அதை விவசாயிகளுக்கு அதை மானியத்தில் கொடுத்து தேவையான வீட்டு ரைஸ் என்ன பண்ணாங்கன்னா உற்பத்தி ப்ரொடக்ஷன் அதிகமாக்கினாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா க்ரீன் ரெவல்யூஷன் மூலியமாக நம்ம இந்தியா நமக்கு தேவையான செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக ஒரு ஃபுட்டை ஒரு கிரெயின்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சது இந்த க்ரீன் ரெவல்யூஷன் மூலிமா. அது கூட பார்த்தீங்கன்னா HYV ஹை வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ் வீட்டை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான அளவுக்கு கிராப்ஸ் சீரியல்ஸ் மற்ற எல்லாத்தையுமே நம்ம மீட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ அப்புறம் அந்த HYV வெரைட்டிஸ் யூஸ் பண்ணுற அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1950 காலகட்டங்களில் வெறும் 54 மில்லியன் டன்ஸ் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் தான் ஆவரேஜாக ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க இப்போ ஹெக்டருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 65 வருஷத்துக்கு அப்புறம் 122 மில்லியன் ஹெக்டேர்ஸ் ஆஃப் என்ன பண்ணுறாங்க ஃபுட் கிரெயின் கல்டிவேஷன் அதிகமாகிடுச்சு. ஸோ இதுவே என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு உணவுப் பொருட்கள் நம்ம நாட்டில் உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம சேஃபான இடத்துல நம்ம ஃபுட் சஃபிஷியன்சி நம்ம சேஃபாக ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு இந்த HYV வெரைட்டிஸ் க்ரீன் ரெவல்யூஷன் மூலிமா நமக்கு தேவையானதை நம்ம உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ அடுத்தது என்ன, ஸோ இந்த HYV ப்ரோக்ராம் மூலியமாக ஸோ என்னாச்சு பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு மானிய விலையில் கடன் உதவி கொடுக்கறது, ஃபெர்டிலைசர் வந்து மானிய உதவியில் சப்சிடைஸ்டு ஃபார்மில் வந்து ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்குறது, அப்புறம் பேங்க் மூலிமா வந்து நிறைய கிரெடிட் கிரியேட் பண்ணது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் ரெவல்யூஷன்ஸ் மூலிமா உருவாக்கப்பட்டது. ஸோ அதுக்கு அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா விவசாயத்தை பாதுகாக்கிறதுக்கும் நமக்கு தேவையான விஷயங்களை மீட் அவுட் பண்ணுறதுக்காகவும் ஸோ இந்த விஷயத்த பண்ண ஆரம்பித்தாங்க கவர்மெண்ட்டு. அதுக்கப்புறம் விவசாயம் பண்ணுற விவசாயிகளுக்கு ஸோ அவங்க உற்பத்தி பண்ணுற செலவுக்கு தவிர்த்து ஒரு மினிமம் அவங்களுடைய உற்பத்தி பண்ணுற பொருளுக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக ஒரு ப்ரைஸ் கொடுத்தாங்க. தட் இஸ் நோன் அஸ் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸு. ஸோ அந்த ப்ரைஸ் மூலிமா பார்த்தீங்கன்னா அவங்க செலவு பண்ண முதலீடுலேருந்து அவங்களுக்கு போதிய அளவுக்கு லாபமோ எல்லா டைம்லையும் அந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அவங்க உற்பத்தி பண்ணுற பொருட்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ இந்த எஃப்சிஐன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகளிடம் சேகரிக்கப்பட்ட அந்த உற்பத்தி பொருட்களை ஒரு இடங்களில் சேமித்து வைக்கிறது பேர் தான் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. வேறு ஹவுஸ் இல்லைன்னா ஸ்டாக் பாயிண்ட்டு ஸ்டோரேஜ் இடம்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பர்ட் குரூப் இந்தியாவுக்குள்ளே ஒன்று உருவாக்கி அதன் மூலியமாக அந்த விவசாயிகளுக்கு ஒரு சில கிராப்களுக்கு பார்த்தீங்கன்னா மானியம் கொடுக்குறது, தள்ளுபடி இதில் வந்து விவசாய சம்மந்தப்பட்ட பொருட்களை கொடுத்து இதெல்லாம் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சென்டர் ஒரு பிளேஸ் ஆரம்பித்து ஒரு பொருள் இப்போ நெல்லுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டில் பர்டிகுலர் அந்த ஸ்டேட்டில் மட்டும் விவசாயம் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு ஒரு குடோன் மாதிரி ஒன்று உருவாக்கி அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற நெல் உற்பத்தியை சேகரித்து அதன் மூலியம் மற்ற எல்லா இடங்களுக்கும் அதை கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லா காலகட்டத்திலும் விவசாயிகள் என்ன பண்ணால் ஓப்பன் மார்க்கெட்லேயே அவங்க பொருட்களை விற்றுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த MSP ப்ரைஸ்ன்றது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்ன்றது பார்த்தீங்கன்னா அது விவசாயம் பண்ணாலும் இல்லை விவசாய சீசன் இருந்தாலும் இல்லைனாலும் அந்த டைமில் ஒரே டைமில் அந்த ப்ரைஸ் ஃபிக்ஸடாக கான்ஸ்டண்ட்டாக அவங்களுக்கு இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த MSP ப்ரைஸ்ன்றது அவங்களுக்கு எல்லா டைம்லையும் ஹார்வெஸ்ட் இருக்கிற சீசனு அன்ஹார்வெஸ்டட் சீசன் எல்லா டைம்லையுமே இது வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தது இந்த MSPன்றது. ஸோ அடுத்து என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஸோ பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைகள் மூலயமா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கஷ்டப்படுற மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை கொடுக்கறது தான் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஸோ இது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் PDS. ஸோ யூனிவர்சல் PDS என்ன பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்டவன் மேலே இருக்கலாம் அப்படி கிடையாது, எல்லாருக்கும் சமமாக இந்த ரேஷன் கடை மூலிமா அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை கொடுக்கறது யூனிவர்சல் PDS சிஸ்டம். அது தமிழ்நாட்டில் மட்டும் ஃபாலோ பண்ணாங்க. ஸோ தமிழ்நாட்டை தவிர்த்து மற்ற எல்லா மாநிலங்களையும் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்கெட்டட். ஸோ எக்கனாமிக் பொருளாதார ரீதியாக யாரெல்லாம் தாழ்த்தப்பட்டிருக்கோ அவங்களுக்கு மட்டும் என்ன பண்ணுறாங்க ரேஷன் கடைகள் மூலமாக அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்கிட்டு தட் இஸ் நோன் அஸ் டார்கெட்டட் PDS. ஸோ 2013 நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டின்னு ஒரு ஆக்டை போட்டு அந்த ஆக்ட் மூலிமா பார்த்தீங்கன்னா 50% வந்து அர்பனில் இருக்க ஹவுஸ் ஹோல்டுக்கும் 75% ரூரல் இருக்கிற ஹவுஸ் ஹோல்டுக்கும் இந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் மூலிமா கம்மியான விலையில் அவங்களுக்கு ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா எல்லா உணவுப் பொருட்களும் கொடுத்தாங்க. ஸோ ரேட்டு பார்த்தீங்கன்னா ₹2 ஒரு கேஜிக்கு வந்து வீட்டும், ரைஸ் பார்த்தீங்கன்னா 3 கிலோவுக்கும், மில்லட் பார்த்தீங்கன்னா 1 கேஜிக்கும் கொடுத்தாங்க. ஸோ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங் பவர். ஸோ பர்ச்சேசிங் பவர் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா வாங்கும் திறன். ஸோ தனிநபர் வாங்கும் திறன் தான் பர்ச்சேசிங் பவர்ன்றது. ஸோ அந்த வாங்கும் திறன் என்னென்ன காரணிகள்லாம் வந்து அஃபெக்ட் ஆகுது தொந்தரவு பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன். ஸோ ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன இடத்துல ஒரு 100 பேருக்கு இடத்துல ஒரு 1000 பேர் இருந்தாங்கன்னா அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய பொருள் கிடைச்சாலும்
ஸோ கிடைச்சாலும் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஸோ டியூ டு த ஓவர் பாப்புலேஷன் all cannot buy a product or commodity or consume a product or demand a consumable items, that is known as ஓவர் பாப்புலேஷன். ஸோ ஓவர் அதிகமாக கம்மியாக இருக்க வேண்டிய இடத்துல பாப்புலேஷன் அதிகமாக இருந்தால் அங்கே கிடைக்கக்கூடிய பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தனிநபருடைய வாங்கும் திறனை அஃபெக்ட் ஆகும். தட் இஸ் நோன் அஸ் ஓவர் பாப்புலேஷன். ஸோ அடுத்து நம்ம இன்க்ரீசிங் ப்ரைசஸ் ஆஃப் எசென்ஷியல் குட்ஸ். ஸோ ஒரு அடிப்படை பொருட்கள் நம்ம என்ன அடிப்படையாக சில பொருட்கள் பேசிக் கமாடிட்டிஸ் பார்த்தீங்கன்னா பேசிக் லைஃப் டே டு லைஃப் கிடைக்கக்கூடிய பொருட்கள் அதோட விலைவாசிகள் ஏறிக்கிட்டே போக போக ஒரு தனிநபருடைய வாங்கும் திறன் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அதில் அந்த பொருளுடைய விலைவாசி ஏறிட்டு போக போக அதோட வாங்கும் திறனும் பாதிக்கப்படும். ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஃபார் குட்ஸ். ஸோ ஒரு இடத்துல ஒரு பொருளை வந்து அதோட டிமாண்ட் அதிகமாக ஆக ஆக என்ன பார்த்தீங்கன்னா வாங்கும் திறன் ஒரு தனிநபரோட வாங்கும் திறன் ஆட்டோமேட்டிக்காக பாதிக்கப்படும். ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆஃப் குட்ஸ் அஃபெக்ட் த வேல்யூ ஆஃப் கரன்சி. ஸோ ஒரு பொருளோட விலை அதிகமாக ஆக ஆக ஒரு தனிநபரோட வாங்கும் திறன் குறையும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நாட்டுடைய கரன்சியோட வேல்யூவும் குறைஞ்சிக்கிட்டே போகும். அது ரிவர்ஸில் நடந்தாலும் நடக்கும். அது பார்த்தீங்கன்னா இன்னொரு காரணம் பர்ச்சேசிங் பவர் அஃபெக்ட் ஆகுது. ஸோ அடுத்த காரணம் என்ன பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் அண்ட் சப்ளை ஆஃப் குட்ஸ். ஸோ ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி அது மார்க்கெட்டில் அதோட அவைலபிலிட்டி கிடைச்சாதான் என்ன ஆகும், ஒரு தனிநபருடைய வாங்கும் திறன் பாதிக்காமல் இருக்கும். ஸோ ப்ரொடக்ஷனும் இல்லை சப்ளையும் இல்லைன்னா என்ன ஆகும், அவர் வாங்கணும்னு நினச்சிட்டே இருப்பார், அந்த பொருள் மார்க்கெட்டில் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவரோட வாங்கும் திறன் பாதிக்கப்படுது. ஸோ அடுத்த காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியாவில் நிறைய இன்இக்வாலிட்டி இருக்குது. பொருளாதார ரீதியாகவும் சரி இன்கம் ரீதியாகவும் சரி நிறைய இன்இக்வாலிட்டி இருக்குது. ஸோ இதனால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா பாவர்ட்டி என்ற சுச்சுவேஷன் அரைஸ் ஆகுது. ஸோ அதனால் ஒரு தனிநபருடைய வாங்கும் திறனும் பாதிக்கப்படுது. ஸோ அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பாலிசி இன் இந்தியா. ஸோ விவசாயத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பாலிசி ஒரு திட்டம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பாலிசி இன் இந்தியா. ஸோ விவசாயிகளுடைய இன்கிரீடியன்ஸ் இன்புட்ஸ் அவங்களுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு மானிய விலையில் கொடுத்தா அவங்களுடைய உற்பத்தி அதிகமாகவும் ஸோ விவசாயமும் பாதுகாக்கப்படும் உருவாக்கப்பட்ட ஒரு பாலிசி அந்த அக்ரிகல்ச்சர் பாலிசி. அதன் மூலியம் முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்புட்ஸ் வந்து சப்சிடைஸில் கொடுக்குறது, மானிய விலையில் கொடுக்குறது. அவங்களுக்கு தேவையான பொருட்கள் விதைகள் மருந்து பூச்சிக்கொல்லிகள் இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ் தேவையான பைப்லைன்ஸ் இது எல்லாமே மானிய விலையில் கொடுக்குறது தான் ரைஸ். இது எல்லாமே மானிய விலையில் கொடுத்து அவங்களுடைய உற்பத்தி திறனை அதிகமாக்குது. ஸோ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டேருக்கு ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் லாபம் கொடுக்குறாங்க அப்படின்னா விவசாயத்தை ஈஸியாக காப்பாற்றப்படும், விவசாயத்தை விட்டு போக மாட்டாங்க. ஸோ அதுதான் ரைசிங் வேல்யூ ஆடட் பர் ஹெக்டேர். ஸோ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டிங் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் புவர் ஃபார்மர்ஸ். ஸோ சில சிறு விவசாயிகள் குறு விவசாயிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன நிலங்களை வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான உதவிகளையும் சில லேண்ட் ரிஃபார்ம்ஸு அதுக்கப்புறம் நம்ம ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாகவும் சில அவங்களுக்கு தேவையான பொருள் உதவியோ நிதி உதவி செஞ்சால் அவங்களுடைய விவசாய இன்ட்ரெஸ்ட் நம்ம பாதுகாத்தா விவசாயம் வந்து பெருகுன்னு சொல்லிட்டு இந்தியாவில் அவங்களுக்கு தேவையான உபகரணங்கள் நிதி உதவிகளை செய்யலாம் இந்த அக்ரிகல்ச்சர் பாலிசி மூலிமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாலிசியில் இந்த அவங்க சிறு விவசாயிகளையும் காப்பாற்றப்படும் சொல்லிட்டு அக்ரிகல்ச்சர் பாலிசியில் அவங்களுக்கு தேவையான சில உபகரணங்களையும் அவங்களுக்கு உதவிகளையும் செய்ய ஆரம்பித்தாங்க. ஸோ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா மாடர்னைசிங் அக்ரிகல்ச்சர் செக்டர். ஸோ மாடர்னைசிங் அக்ரிகல்ச்சர் செக்டர் இஸ் நத்திங் பட் ஸோ பழைய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நெல் கவுஸை வச்சு ப்ளோவிங்கு ஏர் ஓட்டுறது இதே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்டிங் மிஷினு ஃபெர்டிலைசர்ஸ் நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணி உடனே இமீடியட்டாக ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ப்ளோவிங் பண்ணுறதோ இல்லை ஹார்வெஸ்ட் பண்ணுறதோ பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக குயிக்காக ஒரு 1 hour 2 hour நடக்கிறது தான் மாடர்னைஸ் பண்ணுறது. ஸோ நம்ம இந்தியாவோட விவசாய கொள்கையில் அக்ரிகல்ச்சர் செக்டர் தேவையான உபகரணம் எல்லாத்தையும் மாடர்னைஸ் பண்ணுறது தான் மாடர்னைசிங் அக்ரிகல்ச்சர் செக்டர். அடுத்து என்ன பண்ணால் என்விரான்மெண்டல் டிகிரேடேஷன். ஸோ விவசாயம் பண்ணுற நிலங்களை சுற்றுச்சூழல் எந்த ஒரு சீர்கேடும் இல்லாமல் அவங்களுக்கு பாதுகாப்பு பண்ணி கொடுத்தா விவசாயம் வந்து சிறப்பாக செயல்படும் அப்படின்ற விஷயம் தான் என்விரான்மெண்டல் டிகிரேடேஷன். ஸோ ரிமூவிங் பியூரோக்ராட்டிக் அப்ஸ்டக்கிள்ஸ். ஸோ ரிமூவிங் பியூரோக்ராட்டிக் அப்ஸ்டக்கிள்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் மூலியம் ஃபார்மர்ஸுக்கு சில சிறு சிறு உதவிகளை செய்யணும். அங்கே இருக்கிற வேலை செய்கிற ஆஃபீஸஸ் ஹையர் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணணும், அவங்களுக்கு தேவையான நிதி உதவிகளை செஞ்சு கொடுத்து அவங்கள ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய விவசாயத்தையும் விட்டு போக மாட்டாங்க, விவசாயம் தொடர்ச்சியாக செழிப்பாக இருக்கும். ஸோ இதோட இந்த கான்செப்ட் இந்த லெசனும் முடியுது. ஸோ வி வில் see the next lesson in next video. Thank you.